நம்ம லாஸ்ட் டாபிக் பார்த்தபோது லாஜிக் எதுவுமே இல்லாத மாடல்ஸ்க்கு டேட்டாவை ஆட் பண்றதுக்கு ஏபிஐ வியூ எழுதுறதுக்கு பதிலா மாடல் வியூ செட்டை வச்சு நம்ம வியூ எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அண்ட் இந்த மாடல் வியூ செட் மாதிரியே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ஜெனரிக்ஸ் அப்படின்னு. அதை யூஸ் பண்ணி எப்படி ஏபிஐ எழுதுறது அப்படின்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லாஜிக்கல் கால்குலேஷன்ஸ் பார்த்தபோது ரேங்க் ஷீட் மாடலுக்காக கெட் ஆல் கெட் பை ஐடி அண்ட் அதுக்கப்புறம் போஸ்ட் மெத்தட் மட்டும்தான் நான் எழுதி காமிச்சிருந்தேன். பேட்சும் டெலிட்டும் உங்களை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான கோடு நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான பேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஐடியை மட்டும் வாங்கிட்டு அந்த ஐடிக்கான டேட்டாவை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட்ல என்ன கால்குலேஷன் பண்ணணும், இந்த டோட்டல் மார்க்ஸு, ஆவரேஜ் மார்க்ஸு, அதுக்கப்புறம் அந்த மார்க்ஸை பேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட், இதை திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும்னா பேட்ச் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நம்ம இதை பண்ணணும். அதை பண்ணிட்டு அந்தந்த காலம்ஸ்க்கான அப்டேட்டட் வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த டேட்டாவை ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற வேரியபிளுக்கு டாட் கொடுத்து அப்டேட்டுங்கிற மெத்தட் கால் பண்ணணும். நான் ஃபில்டர்னு மாற்றி டைப் பண்ணிட்டேன். ஸோ அப்டேட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளுக்கு அப்டேட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு போஸ்ட் மெத்தடுக்குள்ள அந்த மாடலுக்குள்ள நம்ம பாஸ் பண்ண மாதிரி எல்லா ஃபீல்டுக்கும் வேல்யூஸை கரெக்டாக பாஸ் பண்ணிட்டோம்னா போதும். அந்த டேட்டா போய் அப்டேட் ஆயிரும். அண்ட் டெலிட் அப்படிங்கிறது அந்த டேட்டாவை ஐடியை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற வேரியபிளுக்கு டாட் டெலிட் கொடுத்தீங்கன்னாவே போதும். இந்த ஒர்க்கை நீங்க ஆல்ரெடி பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இப்போ இதை பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. அண்ட் முடிஞ்ச இன்னொரு விஷயமும் சேர்த்து ட்ரை பண்ணுங்க. இந்த போஸ்ட் மெத்தட்ல பார்க்கும்போது இந்த டோட்டல் மார்க்ஸ், ஆவரேஜ், அதுக்கப்புறம் ரிசல்ட், இங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த கோடும் நம்ம பேட்சுக்குள்ள யூஸ் பண்ற கோடும் ஒண்ணுதான். ஸோ 2 தடவை அந்த கோடை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு காமனா இந்த கிளாஸ்க்குள்ளேயே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனை போஸ்ட்டுக்குள்ளேயும் பேட்ச்குள்ளேயும் கால் பண்ணி அதுல இருந்து டேட்டாஸ் எடுத்து மாடல்ல புதுசா சேவ் பண்ணும்போது சரி இல்ல அப்டேட் பண்ணும்போது சரி அந்த வேல்யூஸை பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்மளால அந்த மாதிரி ஒரு காமனா ஃபங்க்ஷன் எழுதிட்டு நம்மளால அதை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த பேட்ச்க்கான லாஜிக்கும் டெலிட்கான லாஜிக் எழுதிட்டு முடிஞ்சா அதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ நம்ம ஜெனரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளா இந்த ஏபிஎஸ் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி லைப்ரரி அப்படிங்கிற ஆப்குள்ள மாடல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ லேப்டாப்ஸ் அப்படின்னு மாடல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் 3 ஃபீல்டு இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற 3 ஃபீல்டுமே கேரக்டர் ஃபீல்டு தான். எல்லாத்துக்கும் மேக்ஸ் லென்த் 100 அண்ட் அதில் ஒரு ஃபீல்டுக்கு மட்டும் நல் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை ஒரு ஆப்ஷன் ஃபீல்டை வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு ஒர்க் பண்ணி இதுல அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண போறோம். அண்ட் இந்த மாடலை ஆல்ரெடி மைக்ரேஷன் பண்ணிட்டு மைக்ரேட்டும் பண்ணியாச்சு. ஸோ டேட்டா பேஸ்ல இந்த மாடல் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் டேட்டா பேஸ்ல இந்த டேபிளை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இதுல டேட்டாவை ஆட் பண்ணிட்டு நம்ம இங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வியூஸ் இந்த ஜென்ரிக்ஸை வச்சு அந்த மாடலுக்காக ஏபிஐ எழுதலாம். இந்த மாடலுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சீரியலைசரும் கிரியேட் பண்ணியிருக்கேன். எப்படி மாடல் வியூ செட்டை வச்சு ஏபிஐ எழுதணும்னா கண்டிப்பா சீரியலைசர் தேவைப்படுதோ அதே மாதிரிதான் ஜெனரிக்ஸை வச்சு ஏபிஐ எழுதணும் அப்படின்னாலும் சீரியலைசர் தேவைப்படும். ஸோ சீரியலைசரும் நீங்க எழுதிட்டேன். அடுத்து வியூஸ் எடுத்துட்டு ஏபிஐ நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் லேப்டாப் வியூ அண்ட் இதை கால் பண்ணிக்குவோம். இப்போ இதுக்குள்ள இன்ஹெரிட் பண்றதுக்கு தேவையான கிளாஸை மேலே இம்போர்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாடல் வியூ செட்க்கு அப்புறம் என்டர் கொடுத்துட்டு ஜெனரிக்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் இம்போர்ட் ஜெனரிக்ஸ். இந்த ஜெனரிக்ஸ்குள்ள நிறைய கிளாஸஸ் இருக்கு. நம்ம எடுத்து இன்ஹெரிட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன கிளாஸஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க அது எல்லாத்தையும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜெனரிக்ஸ்குள்ள நம்ம யூஸ் பண்ற மாதிரி எவ்வளோ கிளாஸஸ் இருக்கு, இது ஒவ்வொன்றும் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இருக்கிறத நம்ம இன்ஹெரிட் பண்ணோம்னா நம்ம எழுதுற கிளாஸை வச்சு ஒரு டேட்டாவை மாடலுக்கு போஸ்ட் மட்டும் பண்ண முடியும். ரெண்டாவதா இருக்கிறது கெட்டால் மட்டும் பண்ண முடியும் இந்த லிஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிறது. அண்ட் ரிட்ரீவ் ஏபிஐ வியூ அப்படின்ட்டு இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால கெட் பை ஐடி மட்டும் பண்ண முடியும். அண்ட் அப்டேட் வியூ கொடுத்தோம் அப்படின்னா ஐடியை பாஸ் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் டேட்டாக்கு அப்டேட் பண்ண முடியும். அண்ட் டெஸ்ட்ராய் ஏபிஐ வியூ கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்மளால டெலிட் மட்டும் பண்ண முடியும் ஐடியை பேஸ் பண்ணி. இதுவே போஸ்ட் அண்ட் டிலீட் ரெண்டுமே வேணும் அப்படின்னா லிஸ்ட் கிரியேட் ஏபிஐ வியூ அப்படிங்கிறது கொடுக்கணும். இதை கொடுத்துட்டோம்னா அந்த மாடலுக்காக கெட்டால் பண்ண முடியும், ஒரு புது டேட்டாவை போஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ரிட்ரீவ் டெஸ்ட்ராய் ஏபிஐ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால கெட் பை ஐடி பண்ண முடியும் அண்ட் ஐடியை கொடுத்து ஒரு டேட்டாவை டெலிட் பண்ணிக்க முடியும். இதுவே ரிட்ரீவ் அண்ட் அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா ஐடியை வச்சு டேட்டாவை கெட் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி ஐடியை வச்சு ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணிக்க முடியும்.
அண்ட் ஃபைனலா இருக்கிறத பார்த்தா ரிட்ரீவ், அப்டேட், டெஸ்ட்ராய். ஸோ இந்த மூணுமே ஐடியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அதாவது ஐடியை பேஸ் பண்ணி கெட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம் அண்ட் டெலீட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எழுத போற மாடலுக்கு இதுல என்னென்ன ஃபியூச்சர் வந்து வேணுமோ அதுக்காக கிளாஸஸை வந்து நம்ம இன்ஹெரிட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா கெட்டாலும் போஸ்ட்டுக்காக லிஸ்ட் கிரியேட் ஏபிஐ வியூ வந்து யூஸ் பண்ண போறேன். அதே மாதிரி ஐடியை பேஸ் பண்ணி கெட் பை ஐடி பண்றதுக்கு, அப்டேட் பண்றதுக்கு, டெலீட் பண்றதுக்கு இந்த கடைசியா இருக்கிற ரிட்ரீவ், அப்டேட், டெஸ்ட்ராய் ஏபிஐ வியூ வந்து யூஸ் பண்ண போறேன். மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு பர்டிகுலரா அந்த தேவை மட்டும்தான் இருக்கு அப்படிங்கும்போது உங்களோட மாடலுக்கு கிளாஸ் எழுதி அதை ஏபிஐ கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் வந்து வேணுமோ அதுக்கான ஜெனரிக்ஸ் கிளாஸை வந்து நீங்க இன்ஹெரிட் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இதுல வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அந்த 5 மெத்தடுக்காகவும் ஒரு ஏபிஐ வந்து நம்மளால செட் பண்ண முடியாது. இந்த இடத்துல 2 ஏபிஐஸா நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு ஏபிஐ வந்து கெட்டாலுக்கும் போஸ்ட்டுக்காகவும் அண்ட் ஐடியை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இன்னொரு ஏபிஐ வந்து எழுதுவோம். அதுல கெட் பை ஐடி, அப்டேட், டெலீட் இந்த 3 விஷயம் நடக்கிறதுக்காகவும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லேப்டாப் வியூ அப்படிங்கிற கிளாஸ்ல ஜெனரிக்ஸை வந்து எடுத்துட்டு டாட் லிஸ்ட் கிரியேட் வியூ அப்படிங்கறத வந்து கொடுத்துட்றேன். ஸோ லிஸ்ட் கிரியேட் ஏபிஐ வியூ வந்து எடுத்துட்டோம்னா இந்த கிளாஸை வச்சு நம்மளால ஒரு மாடலுக்கு டேட்டாவை ஆட் பண்ண முடியும். இருக்கிற எல்லா டேட்டாவையும் கெட்டால் வந்து பண்ண முடியும். ஸோ கோலன் வச்சுட்டு என்டர் கொடுத்துடலாம். எப்படி மாடல் வியூ செட்க்கு கொரி செட்டும் சீரியலைசர் கிளாஸும் கொடுத்தோமோ அதே தான் வந்து நம்ம இங்கேயும் கொடுக்க போறோம். ஸோ இங்க கொரி செட் ஈக்குவல் டு லேப்டாப்ஸ்ங்கிற மாடலை வந்து எடுக்கணும். ஸோ அந்த மாடல் நேமை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சீரியலைசர் கிளாஸ் ஈக்குவல் டு லேப்டாப் சீரியலைசர் இதை ரெண்டை வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்து இந்த மாடல் வியூ செட்க்கும் இதுக்கும் என்ன சேஞ்ச் வந்து வரும் அப்படின்னா இப்போ மாடல் வியூ செட் வந்து கிரியேட் பண்றோம் அப்படிங்கும்போது அதுக்கு டைரக்டா urls.pyலேயே வந்து நம்ம பார்த்து ஆட் பண்ண முடியாது. அதுக்கு தனியா ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுல டிஃபால்ட் ரவுட்டர் எடுத்துட்டு நம்ம இங்க வந்து அதுக்கு ஒரு பேட்டர்ன்ல ரவுட்ஸ் வந்து செட் பண்ணி அதை எடுத்துட்டு போய் திரும்பவும் யூஆர்எல்ஸ் பாத்துல ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஜெனரிக்ஸ் வியூவை வச்சு நம்ம பண்ணும்போது அதுக்குள்ள இருக்கிற எந்த கிளாஸை வச்சு நம்ம ஏபிஐஸ் கிரியேட் பண்ணாலும் எல்லாத்துக்குமான பார்த்த urls.pyலேயே வந்து டைரக்டா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து என்ன பண்றேன்னா வியூஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் டாட் வியூஸ் இம்போர்ட் ஸ்டார். ஸோ இங்க கமா கொடுத்துட்டு என்டர் வந்து கொடுத்துடலாம். இப்போ இதுக்கான பாத்தை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் பாத் நேம் வந்து லேப்டாப் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்லாஷ் வெளியே கொட்டேஷனுக்கு அப்புறம் கமா கொடுத்துட்டு அந்த வியூ ஃபங்க்ஷனோட நேமை வந்து எடுத்துக்கணும். லேப்டாப் வியூ டாட் ஆஸ் அண்டர் ஸ்கோர் வியூ இதை கால் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்க்கும்போது நார்மலாக ஏபிஐ வியூவை வச்சு நம்ம எழுதின ஏபிஐக்கு என்ன மாதிரி பாத் செட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம்னா போஸ்ட்மேன் எடுத்துட்டு இப்போ நம்மளால ஒரு டேட்டாவை போஸ்ட் பண்ண முடியுதா அண்ட் கெட்டால் வந்து பண்ண முடியுதா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெர்மினல் எடுத்துக்கிறேன். டெர்மினல்ல ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சர்வரை ரன் பண்ணிக்கிறேன். இப்போ போஸ்ட்மேன் வந்து எடுத்துக்குவோம். ஒரு புது ரிக்வெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த யூஆர்எலை வந்து இங்கிருந்து காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஏபிஐயும் லைப்ரரி ஆப்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கான பேஸ் நேமும் வந்து லைப்ரரி தான். அண்ட் அதுக்கப்புறம் இங்க லேப்டாப் அப்படிங்கிற நேம் வந்து வச்சிருந்தோம். ஸோ லேப்டாப் அப்படிங்கிற நேமை வந்து இங்க எடுத்துட்டு ஸ்லாஷ் வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த ரிக்வெஸ்ட்டை வந்து ரைஸ் பண்ணுவோம். கெட் மெத்தடுக்காக இருக்கு. இப்போ என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு செக் பண்ணலாம். எம்டி லிஸ்ட் வந்து வந்திருக்கு. ஏன்னா இன்னும் நம்ம எந்த டேட்டாவுமே வந்து போஸ்ட் பண்ணல. இப்போ போஸ்ட் மெத்தட் வந்து மாத்திக்கிறேன். போஸ்ட் மெத்தட் மாத்திட்டு பாடி எடுத்துக்குவோம். ரா அதுல ஜேசன் டேட்டா வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ இதுல நம்ம 3 ஃபீல்டு வந்து வச்சிருக்கோம். அதுல 2 ஃபீல்டு தான் மேண்டட்டரியா வச்சிருக்கோம். கடைசியா இருக்கிற ஃபீல்டு வந்து நம்ம ஆப்ஷனல் ஃபீல்டா வந்து வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு டேட்டா கொடுக்கலைனாலும் எரர் வந்து ஜென்ரேட் பண்ணாது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஃபீல்டுக்கு மட்டும் நான் டேட்டா கொடுக்குறேன். இப்போ இந்த ரிக்வெஸ்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ டேட்டா வந்து ஆட் ஆகிக்குச்சு. டேட்டா பேஸ்ல கிரியேட் ஆன டேட்டாவை நமக்கு அப்படியே ரிட்டர்ன் வந்து பண்ணியிருக்கு. நம்ம பிராண்டுக்கும் மாடல் நேமுக்கும் மட்டும் வேல்யூ கொடுத்துருந்தோம். யூசர் டைப்புக்கு வேல்யூ வந்து கொடுக்கல. பட் இருந்தாலும் அதைய நல் ஈக்குவல் டு ட்ரூவா வந்து நம்ம செட் பண்ணி இருந்ததுனால நமக்கு எரர் ஜென்ரேட் பண்ணல. அதே மாதிரி அந்த ஃபீல்டுக்கு எம்டி வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ டேட்டா பேஸ் எடுத்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுவோம். ஸோ இங்கே யூசர் டைப் அப்படிங்கிறது எம்டியா வந்து இருக்கு. இப்போ இன்னொரு டேட்டா வந்து போஸ்ட் பண்ணலாம். இந்த ரிக்வெஸ்ட்டை ரைஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுவும் சேவ் ஆகிட்டு டேட்டா வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கு.
அண்ட் இப்போ நம்ம கெட்டாலும் போஸ்ட் வந்து ஒர்க் ஆகுற மாதிரி ஜெனரிக்ஸை வச்சு நம்ம வியூ வந்து எழுதிக்கிட்டோம். அதாவது ஏபிஐ வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம்னா ஐடியை பேஸ் பண்ணி நம்ம கெட் பை ஐடி அப்டேட் அண்ட் டெலிட் பண்றதுக்கான ஏபிஐ வந்து எழுதிக்கலாம். ஸோ அதை வந்து செப்பரேட்டான ஏபிஐ தான் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருங்க. ஸோ இங்கே கிளாஸ் வந்து கொடுத்துட்டு லேப்டாப் வியூ பை ஐடி அப்படின்னு வந்து இந்த கிளாஸ்க்கு நேம் வச்சுக்கிறேன். அண்ட் இதில் நம்ம ஜெனரிக்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு டாட் கொடுத்து retrieve update destroy API view இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அண்ட் வெளியே கோலன் வந்து கொடுத்துடலாம். டெர்மினலை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கேயும் வந்து நம்ம என்ன கொடுப்போம்னா எக்ஸாக்டா இங்க என்ன கொடுத்துருக்கோமோ, அதாவது கெட்டாலுக்கும் போஸ்ட்டுக்கும் என்ன கொடுத்துருக்கோமோ அதே அந்த 2 லைன் தான் வந்து இங்கேயும் இருக்கணும். அண்ட் இதுக்கு பாத் செட் பண்ணும்போது மட்டும் நம்ம ஐடி பாஸ் பண்ற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கணும். அண்ட் ஏபிஐக்கான கோட் அவ்வளவுதான். இப்போ இதை எடுத்துட்டு நம்ம பாத் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க கமா கொடுத்துட்டு என்டர் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கான பாத் நேமும் நம்ம லேப்டாப் அப்படின்னே வந்து வச்சுக்கலாம். ஸோ லேப்டாப் ஸ்லாஷ் இப்போ ஸ்லாஷ்க்கு அப்புறம் ஐடி வாங்குறதுக்காக நம்ம செட் பண்ணணும். ஸோ இங்கே ஐடிக்கான நேம் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து வச்சுக்க முடியாது. இங்கே பிகே அப்படிங்கிறதா வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வெறும் ஐடியோ இல்லை ப்ரீவியஸ் டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்த மாதிரி டாஸ்க் ஐடி ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிற மாதிரி கஸ்டமைஸ்டான நேம்ஸ் வந்து கொடுக்க முடியாது. பிகே அப்படிங்கிறதா வந்து கொடுக்கணும். பிகே அப்படின்னா பிரைமரி கீ. ஸோ ஐடிஸை வந்து டேட்டா பேஸ் லாஜிக்ல வந்து பிரைமரி கீ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி எஸ்கியூஎல் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா இது வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பிகே அப்படிங்கிற நேம் தான் ரெக்கமெண்டட் அப்படிங்கிறதுனால நம்ம அதை தான் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் கொட்டேஷனுக்கு வெளியே கமா கொடுத்துட்டு கிளாஸை வந்து எடுத்துக்கலாம். லேப்டாப் வியூ பை ஐடி டாட் ஆஸ் வியூ அதை கால் பண்ணிக்கிறோம். இப்போ லேப்டாப் அப்படிங்கிற அந்த பாத்தை நம்ம ஐடி இல்லாமல் கால் பண்ணோம்னா லேப்டாப் வியூ அப்படிங்கிற ஏபிஐ வந்து வேலை செய்யும். இதே ஐடி கொடுத்து கால் பண்ணோம் அப்படிங்கும்போது லேப்டாப் வியூ பை ஐடிங்கிற இந்த ஏபிஐ வந்து வேலை செய்யும். அண்ட் இந்த ஏபிஐக்குள்ள வருது அப்படிங்கும்போது கெட் பை ஐடி அப்டேட்டுங்கும் போது புட் இல்லை பேட்ச் மெத்தட் ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெலிட் மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து டெஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ மெத்தடை வந்து கெட் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுறேன். இப்போ கெட்டால் வந்து ஒர்க் ஆகிருக்கு. இப்போ ஐடி 2 வந்து கொடுத்து கெட் பை ஐடி வந்து பண்ணுவோம். ஸோ 2/ இப்போ ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுறேன். இப்போ பார்க்கும்போது நமக்கு ஐடி 2க்கான டேட்டா மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கு. அண்ட் இப்போ நம்ம வேல்யூஸை வந்து அப்டேட் வந்து பண்ணலாம். மெத்தட் வந்து புட்டு மாற்றிக்கிறேன். புட்டு மாற்றிட்டு மாடல் நேமை வந்து 100 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போ ரிக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணலாம். ஸோ மாடலோட நேம் வந்து 100 அப்படின்னு அப்டேட் ஆகிக்கிச்சு. இப்போ கெட் பை ஐடி வந்து பண்ணுவோம். ஸோ கெட் பை ஐடி பண்ணும்போது நமக்கு 100 அப்படிங்கிற அப்டேட்டட் வேல்யூ தான் வந்து வருது. அடுத்து பேட்சை வச்சு நம்ம அப்டேட் வந்து பண்ணலாம். இப்போ பேட்சில் என்ன பண்ணுறேன்னா S15 அப்படின்னு வந்து மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ரிக்வஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல அப்டேட்டட் டேட்டாவை ரிட்டர்ன் வந்து பண்ணியிருக்கு. நம்ம கெட் பை ஐடி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மறுபடியும் ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போவும் மாடல் நேம் அப்படிங்கிறது S15 அப்படின்னு அப்டேட்டட் வேல்யூ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. அண்ட் டேட்டா பேஸ் போய் பார்த்தோம்னாலும் நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே அப்டேட் வந்து ஆகிருக்கும். அண்ட் ஃபைனலாக இந்த ஐடி 2 வந்து டெலிட் வந்து பண்ணிடுவோம். ஸோ டெலிட் மெத்தட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். அண்ட் 204 நோ கண்டென்ட் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு. ரெஸ்பான்ஸ்ல டெக்ஸ்ட்ல பார்த்தோம்னா எதுவுமே வந்து வரல. ஏன்னா டேட்டா வந்து டிலீட் ஆகிருக்கும். இப்போ டேட்டா பேஸ் எடுத்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுவோம். ஐடி 2க்கான டேட்டா வந்து டிலீட் ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கு கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.